குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகும் குரு பயிற்சி மூலமாக யார் யாருக்கு என்ன விதமான கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்று நாம் கடக ராசிக்கு குரு பகவானால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடகம் என்பது குருவின் உச்ச வீடு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மீண்டும் தன்னுடைய உச்ச வீட்டிற்கு வருகிறார். சில பேர் நினைக்கலாம், அப்பா கடகத்துக்கு சொந்த வீட்டுக்கே குரு வந்துட்டாரா, ஜாலி, எல்லா நன்மையும் குரு கொடுப்பார் அவங்களுக்கு அப்படின்னு. கிடையாது. சொந்த வீட்டிற்கு குரு வருவது, ஜென்ம ராசிக்கு குரு வருவது என்பது உங்களுக்கு தெரியும். ஜென்ம குரு என்ன செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். ஜென்ம குரு எப்பொழுதுமே நம்மளை தெருவில் நிறுத்தி விடுவார். ஆனால் இப்பொழுது நமக்கு குரு தசையோ குரு புக்தியோ கோச்சாரத்தில் குருவோ நமக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த குரு நமக்கு பல நன்மைகளையும் கொடுப்பார். அதனால் கடக ராசிக்கு இந்த குருவானவர் அந்த ராசிக்கு என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு 9க்கும் சொந்தக்காரனான இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடத்திலே தன்னுடைய பார்வையை பதிக்கின்றார். 5ஆம் இடத்திலே தன்னுடைய பார்வையை பதிப்பதன் மூலமாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இதை விளங்குவதால் உங்களுக்கு மிச்ச சொச்ச புண்ணியங்கள் ஏதாவது பாக்கி இருந்தது பூர்வ ஜென்மத்தில் செய்தது என்றால் அதன் மூலமான நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குழந்தை பேரு கிட்டாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். திருமணம் வேண்டி காத்து நிற்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். யாரெல்லாம் குடும்பத்தில் சுமூகமாக இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு சுமூகமாக மன உரசல்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். நல்ல பணப்புழக்கத்தையும் மன நிம்மதியும் கொடுப்பார். என்றாலும் மன அழுத்தங்கள் நிறைவே இருக்கும். ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஏன்னா இவர் ஜென்ம குருவாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதனாலே பலவிதமான மன அழுத்தங்களை கொடுத்தாலுமே அந்த அழுத்தங்களை தாங்கக்கூடிய சக்தியையும் அதை தாங்கக்கூடிய ஒரு விதமான உத்வேகத்தையும் அதை தாங்கக்கூடிய அந்த சாதுரியத்தையுமே உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கும் இந்த குரு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இது வரைக்கும் கொஞ்சம் கர்றமுறன்னு இருந்திருக்கலாம். நீ கிழக்கில் போனால் நான் மேற்கில் போகிறேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஒத்துப்போகாத மன குணங்களுடன் இருந்திருக்கலாம். ஒரு கருத்து வேறுபாடுடன் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் மாற்றி ஒரு சுமூகமான உறவை, ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அதேபோல் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், இவர்களுடன் உங்களுக்கு இருந்த பிணக்குகளை நீக்கி மனக்கசப்புகளை நீக்கி உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். இப்போ யாராவது உங்களுக்கு தகராறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வேண்டாம் புது பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சு கொண்டிருந்தாலும் கூசாமல் இந்த பார்ட்னரை விலக்கிவிட்டு நீங்கள் புது பார்ட்னரை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கொள்ளலாம். இதற்கும் இந்த குரு தன்னுடைய பார்வையை பதிவதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல உதவிகளை செய்வார். உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே குரு தன் பார்வையை பதிப்பதாலே உங்களுக்கு பாராட்டு, கௌரவம் போன்றவை தன்னாகவே தேடி வரும். தந்தை வழி சொத்து உங்களுக்கு இதுவரை கிடைக்காமல் இருந்தால் அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான ஒரு அறிகுறி தென்படும். லிட்டிகேஷனில் இருந்தது, அது சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நிலமோ வீடோ, அது உங்களுக்கு ஃபேவரபிளாக உங்களுக்கு தகுந்தாற்போல் உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பாராட்டும் பதவியும் வீடு தேடி வரும். தெய்வ காரியங்களிலே ஈடுபாடு கொள்வீர்கள். மனம் ஆன்மீக வழியிலே செல்லும். அதுக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக சன்னியாசியாக போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதுவரை ஆன்மீக நாட்டம் இல்லாமல் இருந்தவர்களுக்கோ அல்லது தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கோ நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விதமான நினைப்பு மனதிலே தோன்றும். ஏதோ ஒன்று தெய்வத்துடன் தொடர்புடைய தெய்வ காரியங்களுக்கு சில கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்று நமது மனது நம்மளை உந்திக்கொண்டே இருக்கும். சிலர் ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள். மனதால் உங்களுக்கு எத்தனை விதமான அழுத்தம் ஏற்பட்டாலும் எல்லா சூழலிலுமே நீங்கள் தைரியமாக மன உறுதியை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் தளராத நம்பிக்கையுடன் அதை எல்லாமே வெற்றி கொண்டு வெளிவந்து விடுவீர்கள். இந்த குரு சும்மா இருக்க போகிறதில்ல. அதிசாரமாகி இவர் சிம்மத்துக்கு போக போகின்றார். அதிசாரம்னா என்ன? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். 12 மாதம் நீ இந்த கடகத்தில் இரு அப்படின்னு சொன்னால் 12 மாதம் சும்மா உட்காந்துருக்காது. ஓடி போய் பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துட்டு வருது. அதாவது அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு ஒரு ஃப்ளைங் விசிட் அக்டோபர் 31ஆம் தேதி கொடுத்துவிட்டு ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்குள்ள திருப்பியும் தை மாதம் திருப்பியும் கடகத்திற்கே வந்து விடுவார். எப்படி இருந்தாலும் சிம்மத்தில் இப்போ யார் உட்காந்துருக்காங்க? கேத்து.
குருவும் கேத்துவும் சேரும் பொழுது பலவிதமான நெருக்கடிகள் குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டிற்கே பல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இதை நாம் கொள்ளலாம். ஏன்னா கூடிய சீக்கிரம் இப்போ ராகு கேத்து பயிற்சியும் ஏற்பட போகின்றது. சிம்மத்திலே இருக்கும் குருவானவர் இப்பொழுது ஆன்டி கிளாக் வைஸ் கடகத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார். ஆல்ரெடி இப்போ கடகத்தில் யார் வந்து உட்காந்துருக்காங்க கோச்சாரத்தில்? குரு. இப்போ குருவுடன் இந்த கேத்து சேரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், நெருக்கடிகள் குடும்பத்திலும் ஏற்படும், நாட்டிற்கும் ஏற்படும். எத்தனை விதமான மனப்போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக வென்று விடுவீர்கள். சுருக்கமாக சொன்னால் குரு உங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக 100% நன்மையை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. ஒரு 50-60% உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாலும் மீதி இருக்கிற 40% நீங்கள் போராடித்தான் முன்னுக்கு வர வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், பல தடங்கல்களை சந்திப்பீர்கள். நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். சாணேறினால் முழம் சறுக்கும். உங்களுக்கு முழு வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் உங்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமான இந்த ஒரு வருடம் கொஞ்சம் டஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இது ஆட்சியாக இருந்து உங்கள் ஜென்மராசிக்கு வந்தாலுமே இது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்க போவதில்லை. கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.